வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரேடி கேசி சீரியல் அடுத்த வாரத்தில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். மனோஜோட முன்னாள் காதலி ஜீவா இப்போ கனடால இருந்து இந்தியாவுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் அவங்க போற எல்லா இடத்துக்கும் முத்துவை தான் வர சொல்றாங்க. அவங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை விஷயமா இப்போ ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போறாங்க ஜீவா. அங்க வச்சு ரோகிணியையும் மனோஜையும் பாக்குறாங்க ஜீவா. நான் யாரை பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேனோ அவங்களே பார்த்துட்டேன் அப்படின்னு புலம்புறாங்க ஜீவா. யாரை பத்திங்க இவ்வளவு கோவமா சொல்றீங்க அப்படின்னு முத்து கேக்குறாரு. ரோகிணி அங்க நிக்கிறாங்க. ரோகிணியை கையை காமிச்சு இவங்கள பத்தி தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஜீவா. முத்து எதையும் வெளிக்காட்டிக்காத மாதிரி அப்படி என்னங்க பிரச்சனை உங்களுக்குள்ள அப்படின்னு கேக்குறாரு. ஜீவா இப்போ நடந்த விஷயங்களை சொல்றாங்க. அப்ப மனோஜ் ரோகிணிக்கு திருப்பி கொடுத்த 30 லட்சம் ரூபாய் பத்தியுமே சொல்லிடுறாங்க. முத்து இப்போ வீட்டுல இருக்கிற எல்லார்ட்டையுமே அந்த 30 லட்சம் ரூபாய் விஷயத்த பத்தி சொல்லிடுறாரு. மனோஜும் ரோகிணியும் இப்போ வீட்டுக்கு வராங்க. மனோஜ்கிட்ட அந்த 30 லட்சம் ரூபாய் விஷயத்த பத்தி கேக்குறாரு முத்து. ஃபர்ஸ்ட் ஏதேதோ பொய் சொல்லி சமாளிக்க பாக்குறாரு மனோஜ். ஆனா முத்து அடிச்சு கேட்ட உடனே பயந்து போய் உண்மை எல்லாத்தையுமே உளறிடுறாரு. ஜீவாட்ட இருந்து தான் அந்த 30 லட்சம் ரூபாயை நாங்க வாங்கினோம், அது அப்பாவோட பென்ஷன் காசு தான் அப்படின்னு சொல்லிடுறாரு மனோஜ். அந்த பணத்தை வச்சுதான் நாங்க ஷோரூமே ஆரம்பிச்சோம், இது எல்லாமே ரோகிணியோட ஐடியா தான் அப்படின்னு ரோகிணிய மாட்டி விட்டுறாரு மனோஜ். அப்போ இந்த 30 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்தது உன்னோட அப்பான்னு தானே சொன்ன அப்படின்னு விஜயா ரோகிணிய கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. 30 லட்ச ரூபாய் விஷயத்துல இப்போ ரோகிணியும் மனோஜும் நல்லா பொய் சொல்லி எல்லார்ட்டையும் மாட்டிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அண்ணாமலை வேலை பார்க்குற ஸ்கூல்ல தான் இப்போ கிறிஷுமே படிச்சிட்டு இருக்கிறான். அண்ணாமலை ஒரு தடவை ஏதோ அக்கௌண்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்றதுக்காக வழக்கமா வர புதன்கிழமையும் தாண்டி இன்னொரு ஒரு நாள் ஸ்கூலுக்கு வராரு. அந்த டைம்ல கரெக்டா கிறிஷுமே அண்ணாமலை கண்ணில் மாட்டிக்கிறான். அப்போ அண்ணாமலை கூப்பிட்டு விசாரிக்கிறப்ப ரோகிணி தான் அவனோட அம்மான்றதையுமே கிறிஷ்மே உளறின்றான். ஸோ ரோகிணி பத்தின எல்லா உண்மையும் வர வாரங்கள்ல தெரிய வரப்போகுது. ரோகிணி எல்லார்ட்டையும் எப்போ சிக்க போறாங்க, அவங்களோட முகத்திரை எப்போ கிளிய போகுது அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருந்தாங்க. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்ற மாதிரி ரோகிணி கடைசியா இந்த மாத இறுதிக்குள்ளேயே கண்டிப்பா சிக்க போறாங்க. உண்மை தெரிய வந்ததுக்கு அப்புறம் ரோகிணிய விஜயா கண்டிப்பா வீட்டை விட்டு அனுப்பதான் போறாங்க. மனோஜ் அடுத்ததா என்ன முடிவெடுக்க போறாருன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.